நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதா சொல்லிடுறேன். ராஜுன்ற ஒரு நபர் இருக்காருல்ல, யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கடினமா இவரு படிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் ஏதாவது வேலை பார்க்கணும், ஏன்னா காசு வேணும்ன்றதுக்காக இவரு டியூஷன் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது, மேற்கொண்டு படிக்கிறதுக்கு காசு தேவைப்படுது பாத்தீங்களா. அப்ப யாரோ ரகசியமான முறையில இவருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இவருக்கு காசு தேவைன்னா லெட்டர் மூலியமா அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க. இவருக்கு தேவையான காசு எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. யார் அப்படி காசை தராங்கன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரகசியமா காசு தரது யாருன்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம முழு கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ராஜுன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு. இவருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுன்றதுதான் ஆசை. இவரோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பமா தான் இருக்கும். பையன் ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. ஆனா இவரோட கனவை புரிய வைக்கிறாரு. எனக்கு எப்படியாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பையனோட ஆசைக்கு பேரண்ட்ஸுமே செவி சாய்க்கிறாங்க. சரி, நாங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீ ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணோம்னா சிட்டி சைடுக்கு தான் போனோம், நான் அந்த இடத்துக்கு போறேன், நீங்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கோங்க, நான் ஒரு 2-3 வருஷம் ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் வந்துடுறேன்னு போது மாசம் மாசம் உனக்கு காசு அனுப்புறோம்னு பேரண்ட்ஸ் சொல்லும் போது அதெல்லாம் வேணாம், நீங்க என்ன போக விட்டதே பெரிய விஷயம், நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க, நான் எப்படியாவது ஏன் தேவையா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஊருக்கு கிளம்புறாரு. வந்த இடத்துல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே தான் மேற்கொண்டு படிப்பை நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்ப சம்பாத்தியத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம இருக்கு. நம்ம பார்ட் டைமா ஏதாவது வேலை பார்ப்போம், அது மூலியமா எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி எக்ஸாம கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ராஜுக்கு டியூஷன் டீச்சர் வேலை கிடைக்குது. அதாவது சில வீட்டுக்கே போய் எடுங்க, இல்லைன்னா டியூஷன் மாதிரி ஒரு இடத்துல இங்க கூட எடுக்கலாம், இல்லைன்னா 2-3 பணக்கார வீட்டுக்கு போய் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவருமே டியூஷன் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாருல, இந்த 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்களுக்கு எடுக்கிறது தான் இவரோட வேலையா மாறி போயிருது. இவர் அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு சொல்லிலாம் தந்துட்டு இருக்காரு. அதாவது இவரோட வேலையெல்லாம் அங்க பார்க்க மாட்டாரு. பசங்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவரோட வேலையை சிறப்பா தான் செய்யறாரு. இதை தாண்டி இவருக்குன்னு டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல எக்ஸாமுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ்ன்ற மாதிரியே நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஃபார்மா வாங்கணும், அதுக்கு என்ட்ரி ஃபீஸ்ன்ற மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. அது எல்லாத்தையும் இவர் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இவர் மேற்கொண்டு ப்ரிப்பேர் ஆகணும்ல, அந்த எக்ஸாம் சாதாரண எக்ஸாம் இல்ல, அதுக்கு மேற்கொண்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய புக்ஸ் வாங்குறாரு. இவர் ட்ரைனிங்காக சில இடத்துக்குலாம் போறாரு. இவர் சம்பாதிக்கிற எல்லாமே அதுக்கே சரியா போயிடுது. இவரால சரியா சாப்பிட முடியல. ஏன்னா வீட்டுல நல்லா பேரண்ட்ஸ் கவனிச்சிருப்பாங்க. இங்க இவரே தானே பாத்துக்கிறாரு. எல்லாமே செலவாயிடுறதுனால சாப்பாடுக்கு பெருசா அமௌண்ட்டை எடுத்து வைக்க மாட்டாரு. ரொம்ப கம்மியான அளவு தான் சாப்பிடுறாரு. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படிதான் இவரோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. இவர் டியூஷன் எடுக்கிறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துல பிரியான்ற ஒரு பொண்ணு இருப்பா. அவன் நல்லா படிக்கிற பொண்ணா இருப்பா. நிறைய சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கா. இவருமே கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி டியூஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. காரணம் இவர் சரியா சாப்பிடலன்னு சொன்ன பாத்தீங்களா, அதனாலதான் இந்த இடத்துல மயக்கம் போட்டுறாரு. அந்த பசங்க எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவரை எழுப்புறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தண்ணி எல்லாம் ஊத்தி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடல, அதனாலதான் மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்றது அப்பதான் அங்க இருக்க பசங்களுக்கு புரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா இந்த விஷயத்த பண்றாரு, மேற்கொண்டு எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்றது எல்லாமே இந்த பசங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு காசு தேவைப்படுதுல, அந்த அளவுக்கு இந்த டியூஷன்ல இருந்து இவருக்கு வருமானம் வரமாட்டேங்குது. என்னடா வருமானம் வரமாட்டேங்குது, வேற ஏதாவது வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் காசு இல்லைன்றதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காருல, திடீர்னு பார்த்தா இவரோட படுக்கை கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் கூடயே சேர்ந்து காசும் இருக்கு. இவர் லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறதே எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை எழுதுனது யார் இந்த காசை வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் தயக்கமா இருக்கு. அடுத்தவங்க காசை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுமான்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுவும் இல்லாம யாரு வச்ச காசுனே தெரியல, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்போதைக்கு இந்த 1000 ரூபாய் தேவைப்படுது, சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்,
திரும்பி தந்துடலாம், இப்ப சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி திரும்பி நம்ம தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு வந்து இவருமே வந்து இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் எப்பெல்லாம் காசு தேவைப்படுதுன்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் யாரோ அந்த இடத்துல காசை வச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம காசு தேவைன்றத அங்கங்க பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்றோம், யார் இந்த காசை வச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏற்கனவே வேற காசை வாங்கிட்டார்ல, திரும்பி காசு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. இந்த வாட்டி எடுத்தவரு நம்ம ஒரு லெட்டரை எழுதி வச்சிடலாம், அதாவது வந்து இதை வைக்கிறவங்களுக்கு எடுத்துக்கவும் தெரியும்ல, அதனால நம்ம ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிடலான்ற மாதிரி இப்ப வந்து நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா இந்த காசை நான் திரும்பி தந்துருவேன் அப்படின்ற மாதிரி எழுதி அந்த லெட்டரை வச்சிடுறாரு. இவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த லெட்டர் காணாம போயிருக்கு. அதாவது அந்த லெட்டர் இவர் வச்சாரு பாத்தீங்களா, அந்த லெட்டர் காணாம போயிருக்கு. சோ தகவல் பயிற்சி போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு இவர் அந்த எக்ஸாமுக்காக நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த பகுதியை விட்டு இவர் கிளம்புற நிலைமை வருது. ஏன்னா வந்து அந்த நேரடியா அந்த எக்ஸாம் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் போற மாதிரி இருக்கும். பக்கத்துலயே, அதாவது எக்ஸாம் நடக்க போற இடத்துக்கு பக்கத்துலயே வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து அந்த பகுதிக்கு போக போறாருல, அப்ப இதுக்கப்புறம் காசு தரவங்க நமக்கு தர முடியுமா தர முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் நமக்கு காசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இப்போதைக்குமே நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, அதுக்கு நம்ம கண்டிப்பா கைமாறு பண்ணணும், திரும்பி அந்த காசை தந்துடணும். நம்மளுக்கு உதவி பண்றது ஒரு ஆணா பெண்ணான்னு கூட நமக்கு தெரியல, கண்டிப்பா நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த காசெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு திரும்பி தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல இவர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு தோணுது, நமக்கு வந்து அந்த லெட்டரை வச்சது யாரா இருக்கும்ன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. இங்கேயுமே இவருக்கு காசு பிரச்சனை இன்னும் தீந்த பாடி இல்ல. பேரண்ட்ஸ்க்கும் இவர் வந்து கொஞ்சம் அனுப்பலாம் செய்யறாரு. ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்ற நிலைமை வரும், அவங்க சம்பாதிக்கிறத வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா உடம்பு முடியலன்னும் போது எக்ஸ்ட்ராவா செலவாகும்ல, இவர் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற காசெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. இது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியுது போல, யாரோ ஒருத்தர் காசு அனுப்புறாங்கல்ல தெரியுது போல. இவருக்கு மணி ஆர்டர் வருது. மணி ஆர்டர்ல வந்து அந்த ஃப்ரம் அட்ரஸ் எல்லாம் இல்லாம வருது. யார் அனுப்புனாங்கன்றதை இவரால தெரிஞ்சுக்க முடியல. பார்த்தா இவருக்கு தேவைப்படுற காசு வருது. எப்படா இதெல்லாம் நடக்குது, ஒண்ணுமே இவருக்கு புரிய மாட்டேங்குது. சோ இதெல்லாம் அனுப்புறது யாருன்ற ஒரு குழப்பத்திலேயே இவர் இருக்காரு. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அனுப்புறது யாருன்றத நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட டியூஷன்ல திவ்யான்ற ஒரு பொண்ணு படிப்பா. அந்த திவ்யான்ற பொண்ணு தான் உதவி செய்யலாம்னு நினைச்சிருப்பா. ஏன்னா இவர் மயங்கி விழுந்தாரு பாத்தீங்களா, இவர் கஷ்டத்துல இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு உதவி செய்வா. அந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணுமே ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் இருப்பா. இருந்தாலுமே எப்படியாவது சாருக்கு நம்ம உதவி பண்ணணும்ன்றதுக்காக அவ வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. அவ டியூஷனுக்கு வந்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து டியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பா. அப்படி ஸ்டாப் பண்ணவ வந்து வீடு வீடா வேலை பார்க்கறதுக்காக போவா. அதாவது கிளீன் பண்ற வேலை, அதே மாதிரி வந்து சில இடத்துல சமைச்சு தர வேலை, இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து கொஞ்சம் காசை சேர்ப்பா. இவர் கஷ்டத்துல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவ தருவா. உதாரணத்துக்கு எப்படி தெரியுமா அந்த காசை இவ வைப்பா, ஏன்னா வந்து சாரோட ரூமை கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக உள்ள போவா. அப்படி கிளீன் பண்ணும் போது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடுவா. சோ இதெல்லாம் இப்பதான் தெரிய வருது. இன்னமும் வந்து இது எதுவுமே ராஜுக்கு தெரிய மாட்டேங்குது, யார் இதெல்லாம் பண்ணாங்கன்றது ராஜுக்கு தெரியல. இப்ப ராஜு வந்து எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆயிட்டாரு பாத்தீங்களா, அந்த எக்ஸாம் எழுதுறாரு. அந்த எக்ஸாம ஒரு ஸ்டேஜ்ல இவர் கிளியரும் பண்ணிடுறாரு. இவர் நினைச்சதை அச்சீவ் பண்ணிடுறாரு. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அப்படி கிளியர் பண்ணி இவருக்கு ஒரு பெரிய பொசிஷனே கிடைச்சிருது. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இதை முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவருமே அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல, பரவாயில்லப்பா கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னமும் இவருக்குள்ள சில குழப்பம் இருக்கு. அது என்னன்னா வந்து லெட்டர் மூலியமா யாரோ வந்து அப்பப்ப நமக்கு காசு தந்து உதவுனாங்கல்ல, அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க முடியுமான்ற மாதிரி தோணுது. ஏன்னா படிக்கிற எஃபர்ட்லாம் இவர் பயங்கரமா போட்டாரு, ஆனா அடிக்கடி காசு கட்டுற நிலைமை வரும்போது இவர்கிட்ட காசு இல்ல. இவர் வந்து ஐயோ நம்மளால கட்ட முடியலையேன்ற மாதிரி ஒரு கவலையில எல்லாம் இருந்திருப்பாரு. இவர் யார்கிட்டயும் கையை நீட்டி காசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டரா இருப்பாரு. ஏன்னா இவர் வேலை பார்க்குற இடத்துலயே கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி காசு தரீங்களா அப்படி கூட கேட்க மாட்டாரு. இந்த மாதிரி உதவி தேவைன்னு காசெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்படி இருக்கிற சூழல்ல வந்து யாரோ காசு தந்து உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களால தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னோம், இவருக்கு யாரோ உதவி செஞ்சாங்கல்ல, அந்த காசை கண்டிப்பா நான் திரும்பி தந்துருவேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப யாரு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம போய் விசாரிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு வீட்டுல தங்கி இருப்பாரு. அந்த வீட்டோட முதலாளியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி யாரோ என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு காசெல்லாம் வச்சிருக்காங்க, அதே மாதிரி லெட்டர்லாம் வச்சிருக்காங்க, அது யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவங்க நிறைய உதவி பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கணும் போது உன் வீட்டுக்கு யாரெல்லாம் வருவா, ஏன்பா நான் கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்காக வந்து ஒரு பொண்ணு அனுப்புவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எது ஒரு பொண்ணு அனுப்புவீங்களா அப்படின்னும் போது ஆமாப்பா, இப்ப என்கிட்டயும் அந்த சாவி இருந்தது இல்ல,
ரூம் எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்காக ஒரு பொண்ணு அனுப்புவேன், அந்த பொண்ணு என்கிட்ட வேலை பார்த்தா அதனால அந்த பொண்ணை அனுப்புவேன்ற மாதிரி ஓனர் சொல்லும் போது யார் அந்த பொண்ணுன்னு இவர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது பிரியான்றது இவருக்கு தெரிய வருது. ஏன்னா பிரியா நிறைய இடத்துல வேலை பார்த்து இவருக்கு காசு அனுப்புனதா சொன்ன பாத்தீங்களா, இந்த ஓனர் வீட்லயும் வேலை பார்த்திருப்பாங்க, அது மூலியமா காசெல்லாம் கிடைச்சிருப்பாங்க. ஓனர் இந்த வீட்டையும் கிளீன் பண்ணிட்டு போ, அங்க ஒரு பையன் இருக்கான்ல, அதாவது உன்னோட சாரா இருக்காருல, அவரு ரூமையும் கிளீன் பண்ணிட்டு போனும் போது இவங்க கிளீன் பண்றதுக்காக வரும்போது தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஓனர் மூலியமா இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டவரு அந்த பொண்ணை கண்டிப்பா நம்ம கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரு இந்த பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காருல, இவருக்கு பாராட்டு விழா மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இவர் அந்த விழால என்ன பண்றாருன்னா, இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு தான் காரணம், அந்த பொண்ணே ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான், ஆனா எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்கா, அவளுக்கு தான் இந்த பெருமை எல்லாமே போய் சேரணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி பிரியாவை கூப்பிடுறாரு. பிரியா ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி இந்த விஷயம் இவருக்கு தெரியும்ன்ற மாதிரி யோசிக்கும் போது, நீ உண்மையாலே உன் வயசுக்கு மீறின விஷயத்த பண்ணிருக்கன்ற மாதிரி இவருமே பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஈர்ப்புனால அந்த பொண்ணு பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. இந்த சார் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்ம ஏதாவது விதத்துல உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த விஷயத்த அந்த பொண்ணு பண்ணிருக்கிறது தெரிய வருது. அதனால இவர் பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. அதாவது நீ எனக்கு உதவி பண்ணல, அதை கண்டிப்பா நான் டபுள் மடங்கா திரும்பி தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த அமௌண்ட் எல்லாம் திரும்பி தராரு. இல்ல சார் இதெல்லாம் வேணாம் சார், வேற யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, அதாவது உங்களை மாதிரி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்க அவங்கள மாதிரி ஒரு 10 பேரை உருவாக்குனீங்கனாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எவ்வளவு மெச்சூரா பேசுறாளே அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில நான் உங்களை பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.